ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீக்லி மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே 6/12/25. லாஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணலாம், என்ன நடந்தது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணலாம் வாங்க. என்னென்ன ஸ்டாக்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நம்ம ஸ்டடி பண்ண ஸ்டாக்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம்னா டாப் டவுன் அப்ரோச் சேம். இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து எல்லா சார்ட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறது இல்லை, ஏன்னா டைம் அதிகமாகுதுன்றதுனால. குளோபல் வைஸ் வந்து எல்லா மார்க்கெட்டுமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், ப்ளஸ் செக்டார்ஸ், சில செக்டார்ஸ் நம்ம பார்க்கலாம் வேகமாக. டேர்ம் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன ஸ்டாக் பார்க்க போகிறோன்னா, ஃபினான்ஷியல் செக்டார்லேருந்து ஸ்ரீராமும், எம்என்எம் ஃபினான்ஸு, ஆட்டோலேருந்து டிவிஎஸ், அசோக் லேலாண்டு, டேர்ம் ஸ்டாக்ஸ்லேருந்து ஆர்பிஎல் பேங்க் வருது. நம்ம வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும், ஏன்னா டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அட்வான்ஸ்டு டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கான ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துட்டு வாங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பேக் டெஸ்டிங் இல்லாமல் ஃபார்வர்ட் டெஸ்டிங்கே உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. அதுக்காக தான் முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் கொடுக்குறது, அதை மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறது. அதுக்காக ப்ளஸ் வேல்யூ பைலேருந்து பீசாஃப்ட், சொனட்டா சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் லாஸ்ட் வீக் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்னதெல்லாம் சொல்லியிருந்தோம், நல்லாவே மூவ் ஆச்சா என்னாச்சான்னு பார்க்கலாம். கப் என்ன சொல்லியிருந்தோம், வீனஸ் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து கப் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாச்சு. டாம் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்து அதில் வந்து ஒன்று மூவ் ஆச்சு, மீதி ரெண்டு வந்து மூவ் ஆகலை. ஸோ ஏன் மூவ் ஆகலை எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சார்ட்டுக்கு போயிடலாம். நிஃப்டி வந்து நிஃப்டி 50 வீக்லி சார்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். சாரி, டெய்லி சார்ட்டு. டெய்லியில் வந்து ஆல்ரெடி மந்த்லி சார்ட் எல்லாமே ஓகேவா இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல் டைமை வந்து கிராஸ் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு வீக்லியும் ஓகே. டெய்லி சார்ட் வந்து 20 எஸ்எம்எல் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒன்ஸு இங்கே மறுபடியும் இங்கேயும் மறுபடியும் மேபி சப்போர்ட் எடுக்கலாம். மேபி இந்த மந்த் ஃபுல்லாக இங்கேயே கன்சால்டேட் ஆனாலும் ஆகலாம், பிரேக் அவுட் முடியாமல். இல்லைனா வந்து ஜான்வரியில் வந்து ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு பெரிய ரேலி நமக்கு கிடைக்கலாம். இல்லைனா வந்து இங்கேயே ட்ரை பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தாலும் பெரிய ரேலி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப நாள் ட்ரை பண்ணி முடியாமல் கீழே வருதுனாலும் பெரிய மூமெண்டம் கிடைக்கும் டவுன் சைடு, பிரேக் பண்ணாலும் பெரிய மூமெண்டம் கிடைக்கும் நமக்கு அப் சைடு. ஸோ ரெண்டு சைடுக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ரெடியாக இருப்போம். எவ்வளோ நாளைக்கு கன்சால்டேட் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள், மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி ப்ராப்ளம் இல்லை, டெய்லியில் வந்து RSI 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்தாச்சு. ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மொமெண்டம் நமக்கு. ப்ளஸ் வந்து 20 SMA ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து PSU பேங்க். நம்ம ரொம்ப இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நிஃப்டி PSU பேங்க்ஸ் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஓகே. PSU பேங்க் பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் இதில் தான் இருக்குது. ஸோ பட் வந்து இங்கே மேபி கன்சால்டேட் ஆனாலும் ஆகலாம், இல்லைனா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். PSU பேங்க்கு ப்ரைவேட் பேங்க்கு இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து RSI 60க்கு மேலே இருக்குது, அந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குது. PSU கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டார் வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. நிஃப்டி ஆட்டோ வந்து பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. RSI 60க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. 20 SMA பிரேக் பண்ணால் மேலே வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு.
இங்கே வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்குது, பட் இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் ஓகே. பட் இங்கேயும் ஓகே தான், பார்க்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டர் பார்க்கலாம். ஐடி செக்டார் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி டெய்லியில் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வீக்லி வந்து ஆர்எஸ்எஸ் 60 கிட்ட வந்துச்சு. ஆர்எஸ்எஸ் 60னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து மேலே வந்து ஒரு டாப் இருக்குது, மேபி இது டபுள் டாப் ஆகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கலாம். இதை பிரேக் பண்ணிச்சு நம்ம வந்து ஐடி செக்டார் வந்து நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிடும். பட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து மேபி என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். மந்த்லியும் பார்த்தா ஆர்எஸ்சி 60க்கு கீழே தான் இருக்குது, ப்ளஸ் 20 எஸ்எம்எல் இருக்குது. மந்த்லி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இன்னும் ஒரு கேண்டில் தான் மேலே போக சான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடைச்சா அங்கே வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோபின்ஸ் டெக்னாலஜி சொல்லியாச்சு. அது லாஸ்ட் வீக் மட்டுமே எவ்வளோ பர்சன்ட், 13% மூவ் ஆயிருக்கு. இதுவுமே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த இன்ஃபோபின்ஸ் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள் 60க்கு மேலே இருக்குது. மந்த்லி வீக்லியும் வந்து டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. 20 எஸ்எம்எல் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து வீக்லிலையும் இங்கே வந்து டபுள் டாப்பாக இருக்குது. நம்ம செக்டார் இண்டெக்ஸும் டபுள் டாப்பாக இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து எங்கேயாவது வந்து நமக்கு வந்து ரிவர்சல் கேண்டலுக்கான சிக்னல் கிடைச்சா நம்ம இதில் வந்து எக்ஸிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் வைஸ் ஓகே, பட் வந்து பிரேக் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும். எல்லா ஐடி ஸ்டாக்ஸையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இண்டெக்ஸில் உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கும் இங்கேயும் எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எல்டி மைண்ட்ரி, எல்என்டி மைண்ட்ரி இங்கே பாருங்கள், எல்லாமே வீக்லி சார்ட்டில், இதில் மந்த்லி சார்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்தாச்சு. மந்த்லி கிராஸ் பண்ணது இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ எல்லாமே அலர்ட்டில் இருக்குது. பிரேக் ஆனால் மேக் ஆர் பிரேக், பிரேக் ஆனால் மேலே போகும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுடைய வேலையை செய்யுதுன்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே தயாராக இருக்கணும். ப்ராஃபிட் புக் பண்ணவும் தயாராக இருக்கணும், ரிஜெக்ட் ஆனால் ஷார்ட் பண்ணவும் தயாராக இருக்கலாம் ஷார்ட் பண்ணுற ட்ரேடராக இருந்தால். நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஜ். சேம் எல்லா இதுலேயும் பாருங்கள், செக்டாரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனால் கீழே வரும், மேலே போச்சுன்னா இங்கே டபிள்யூ பேட்டர்னில் மேலே போகும். ஸோ மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷன் எல்லா ஸ்டாக் இருக்குது, செக்டார் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு செக்டாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், நல்ல செக்டாராக இருக்கா இல்லையான்னு. ஏன் நம்ம வந்து செக்டாரை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசன். செக்டார் சப்போர்ட் பண்ணால் ஸ்டாக் சப்போர்ட் பண்ணும், செக்டார் சப்போர்ட் பண்ணலாம் ஸ்டாக் சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக தான் செக்டார் பார்க்குறது. ஏன்னா 40% சப்போர்ட் வந்து செக்டார் கொடுக்கும், 40% வந்து நிஃப்டி கொடுக்கும், மீதி 20% தான் ஸ்டாக்குடைய சப்போர்ட் இருக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேடில். மீன்ஸ் அதனுடைய பவர் இருக்கும். அதுக்காக தான் செக்டார் வந்து பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு? எல்என்டி பர்சிஸ்டன்ட் பார்க்கலாம். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்துச்சு, செக்டாரும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்துச்சு. பிரேக் அவுட் ஆனால் எல்லாமே போகலாம். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. டிசிஎஸ் வந்து ஆனால் கீழே தான் இருக்குது, மீன்ஸ் வேல்யூ பையில் தான் இருக்குது டிசிஎஸ். நம்ம வந்து புதுசாக இந்த வாரம் வந்து வேல்யூ பை ஸ்டாக்கை முதல்ல பார்த்துடலாம். பி சாஃப்ட், பிர்லா சாஃப்ட். நல்லாவே மூவ் ஆயிருக்கு.
இங்க பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருக்கு. மந்த்லியில எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த டைம் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருக்கு. RSI 40 சப்போர்ட். இது வேல்யூ பைக்கு வந்து வேல்யூ பை செட்டப் வந்து உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி தரேன். வேல்யூ பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம வந்து ஃபண்டமெண்டல் இல்லாமல் டெக்னிக்கலில் எப்படி வேல்யூ பை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ வந்து இந்த ஸ்டாக் வந்து இதில் நிறைய இருக்குது. பெரிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. ஸோ இந்த வந்து வேல்யூ பையில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக நம்ம கொடுக்கலாம். டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது கூட இது நல்ல மொமெண்டம் கொடுக்கலாம். அடுத்து சொனாட்டா சாஃப்ட்வேர், இதோட கொஞ்சம் வந்து அது வீக்கான ஸ்டாக்கு சொல்ல முடியாது. இது கூட நல்லா மூவ் ஆகலாம் அதை கம்பேர் பண்ணும்போது. பட்டு அது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு, நல்லா ரெடியாக இருக்குது. இதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன்லாம் எதுவும் பிரேக் ஆகலை, ட்ரெண்ட் லைனுக்கும் எதுவும் வரல. கரெக்டான ட்ரெண்ட் லைனும் இல்லை. ட்ரெண்ட் லைன் எதனா வருதானா, கரெக்டாக ட்ரெண்ட் லைன் எதுவும் வரல, பட் பிரேக்கும் இல்லை. இது வந்து அதை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் இன்னும். ஸோ பிசாஃப்ட் வந்து நல்ல ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் என்னுடைய சாய்ஸு. சப்போஸ் இதில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போகிறது இருந்தால் இதை வந்து நெக்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன ஸ்டாக் பார்க்கணும், வேல்யூ பை பார்த்தாச்சு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இங்கே பாருங்கள். ஸ்ரீராம் ஃபினான்ஸில் இது வந்து பிரேக் அவுட் லைன். ரூல் ஆஃப் ஃபஸ்ட் இங்கே வந்து அப்ளை ஆகும். அது என்ன ரூல் ஆஃப் ஃபஸ்ட்டுன்னா, ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகுதுன்னா அதனுடைய மொமெண்டம் வந்து அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தால் அதோடைய மூவ் வந்து நல்லா கிடைக்கலாம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் RSI இங்கே 60 கிட்ட வருது. இது ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ் டேர்ம்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வரும். அது அட்வான்ஸ் டேர்மில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த அட்வான்ஸ் டேர்மில் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஃபஸ்ட் இதுவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, நல்லாவே இது பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுக்கலாம், நம்ம இதுக்கு மேலே பை பண்ணலாம். இல்லைனா வந்து முன்னாடியே இதுக்கு இங்கே இந்த சின்ன கேண்டலில் கிராஸ் பண்ணும் போதே வாங்கியிருக்கலாம். இதில் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ட்ரேடு க்ளோஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். அடுத்து M&M ஃபினான்ஸ். இது வந்து ஆனால் இன்றைக்கே வந்து நமக்கு 5% மூவ் கொடுத்துருச்சு. பட் ஆனால் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு இப்போ வந்து யாரா பிரேக் அவுட்டில் வாங்கியிருந்தா இதை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் அங்கே மாற்றிக்கலாம். நான் வந்து வாங்கலை பிரேக் அவுட்லேயும். இப்பயே ஒரே நாளில் வந்து 5% மூவ் ஆயிடுச்சு. என்ன இங்கே வாங்கலாம், வாங்கினீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். இதுவும் வந்து நல்ல சூப்பரான சப்போர்ட்டில் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து வர ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க். கனரா பேங்க் வந்து நம்ம அட்வான்ஸ் டேர்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இதுவும் பிரேக் அவுட் ஆன பிறகு இங்கே ஒரு முறை ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்தது. பட் செகண்ட் டைம் 20 SML வந்து ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க, இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. லாஸ்ட் வீக்கு நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அப்போவே வாங்கியிருக்கலாம். ஸோ பார்க்கலாம். அடுத்தது வந்து நமக்கு எதனா வந்து இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா எப்போ ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். கரெக்டான டைமில் என்ட்ரி ஆனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஜேகே டயர். ஆக்சுவலாக ஜேகே டயர் வந்து வேல்யூ பைலே வாங்கியாச்சு முன்னாடி. கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வேறு பிரேக் ஆச்சு, இந்த இடத்துல நம்ம என்ட்ரியாக இருக்கலாம். இந்த வேல்யூ பைலே இங்கே வாங்கியிருக்கு. வீக்லி நல்லாவே மூவ் ஆயிருக்கு. டேல வந்து இது ஆக்சுவலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆகுனா இது வந்து அட்வான்ஸ் டேர்மில் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு இது வாங்கணும். அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயாச்சு. கனரா பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸு,
எம்என்டம் வந்து அட்வான்ஸ் டேர்மில் வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு. இது வந்து இந்த டேர்ம்ஸ் அட்வான்ஸ் டேர்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் பண்ண பிறகு வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ செக்டார்ல இருந்து அசோக் அசோக் லீலாண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. வந்தா இது வந்து நல்ல என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருங்க. வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்க ஸ்டாக்கு நம்ம வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். டிவிஎஸ் மோட்டார் மூவ் ஆச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. டிவிஎஸ் மோட்டார் ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ண போகுது. ஒன்ஸ் இதில் வந்து மறுபடியும் 60ல் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது பாருங்க. இங்கே சொல்லியாச்சு. இங்கேருந்து இதனுடைய ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 3456. இன்னைக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து 366. 200 ருபீஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு இவ்வளோ நாளில். இது ஒன்ஸ் இதை ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் இன்னும் வேகமாக மூவ் பண்ண இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஒன்றும் செல் பண்ணுறதுக்கான சிக்னல் எதுவுமே வரல. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தாலும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வேற என்ன நம்ம ஸ்டாக் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுருந்தாங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து என்ன எப்படி வாங்கலாம், எப்போ வாங்கலான்னு. அதனால இந்த அப்டேட் வந்து நானும் சொல்லியிருந்தேன். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நமக்கு வந்து கப்புடைய லெவல் வந்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணால் ரொம்ப நாள் நம்ம ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இப்போ வாங்கினா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எதனா வந்து ஸ்மால் ட்ரேடு எதனா வீக்லியில என்கல்ஃபிங் இருக்கு. ஸோ ஆனால் டெய்லியில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போஸ் வாங்காதவங்க நான் வாங்கியே ஆகணும், எனக்கு வந்து ஜிஎம்ஆர்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வாங்கி மேலே இது பண்ணலாம். பட் ஒன்ஸ் இதுக்கு இந்த அப்புறம் பிரேக் பண்ண பிறகு வாங்கினா நம்ம ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே வாங்கினா வந்து மேலே போய் ரிஜெக்ட் ஆனாலும் ஆகலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது வாங்கினா. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கிராஸ் பண்ணதுன்னா வந்து வாங்கிறது என்னுடைய ப்ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல வாங்கியோன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரேட் பண்ணோன்னாலும் அது உங்களுடைய ப்ரெஃபரன்ஸில் இது பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம படித்த டேர்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து வந்த ஒரு ஸ்டாக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து இது ஒன்று மட்டுமே போதும் அப்படின்ட்டு ஆர்பிஎல் பேங்க் லாஸ்ட் வீக் கொடுத்த டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ்லேருந்து மெகா சாஃப்ட் மட்டும் தான் நல்லா மூவ் ஆச்சு. ஏன்னா வந்து ஐடி செக்டர் சப்போர்ட் பண்ணதுனால அது நல்ல மூமெண்ட்டாக கொடுத்து. மற்றது வந்து அதானி பவர், ஜிஎம் பெவரேஜ் வந்து இதில் ஜிஎம் பெவரேஜில் வந்து ட்ரேடே ட்ரிகர் ஆகல. அதானி பவரில் ட்ரிகர் ஆச்சு. ஆனால் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆர்பிஎல் வந்து ஒரு பயங்கரமான செட்டப்பில் வந்திருக்கு, ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு. நம்ம எப்படி டிவிஎஸ் சொன்னோமோ அது மாதிரி மேபி இதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு சிஐபி லெவலில் இருக்கு, சேஞ்ச் இன் பொலாரிட்டி லெவல் மந்த்லியில். வீக்லியில வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. ஆர்எஸ்ஐ பாருங்க, மந்த்லி அபவ் 60, தாத்தா அபவ் 60, அப்பா அபவ் 60. நம்ம சிஐபி லெவலில் தாத்தா சார்ட்டு, அப்பா சார்ட்டு, மகன் என்ன பண்ணுறான் பாருங்க. இங்கே வந்து 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கான். இதுக்கு மேலே பை, இதுக்கு மேலே இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஸ்விங் ஹையாக இருக்கும். மேபி இது நல்ல பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து அதனால் இது வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்கில் வந்து இந்த ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கு. இதை மட்டும் தான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். உங்களால் ட்ரேட் பண்ணால் உங்கள் ப்ரோக்கரை கன்சல்ட் பண்ணுங்கள். செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. இது வந்து டிஸ்க்ளைமர். இது ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக் எடுக்கிறீங்க, பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ண எல்லாமே பார்த்தாச்சு. வீனஸ் ரெமடிஸ் வந்து கப் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொடுத்துருந்தாச்சு. அது பர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையான்னு பார்க்கலாம்.
வீனஸ். வீனஸ் ரெமடிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ மறுபடியும் இங்கே ரீட்ரெஸ்மெண்ட் வந்தால் மறுபடியும் ரிட்டர்ன் ஆனால் இங்கேயும் இது பண்ணலாம். கப் இருக்குது, பட் வந்து ஃபார்மா செக்டார் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, சப்போர்ட் நல்லாவே கொடுக்கல. ஸோ அதனால் இது கொஞ்சம் வந்து மேலே கீழே போய் தான் போக சான்ஸ் இருக்கும். பட் எனிவே கப் ஸ்டாக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னா 7% ஆல்ரெடி க்ளோசிங்லேயே ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் வந்து நல்லா மேலே இது வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. சப்போஸ் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து எக்ஸிட் பண்ணி ஒரு ரீஎன்ட்ரி பண்ணலான்னு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் கப் ஸ்டாக்கில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு போகிறது தான் குட்டான ஒரு ட்ரேடிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து எவ்வளோ அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்த வீக்கில் வந்து புதுசு இல்லை, ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே இதில் நிறைய ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னா இதை வச்சு ட்ரேட் பண்ணீங்களா இல்லையா அதையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கா, இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்பிஎல் பேங்க் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது. அட்வான்ஸ் டேர்மில் வந்து கனரா பேங்க்கு, ஸ்ரீராம் பேங்க்கு, ஜேகே டயரு, ஒரு சில ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எம்என்எம் ஃபினான்ஸு, ஜேகே டயர், கனரா பேங்க், இது மட்டும் ஏன் செப்பரேட்டாக கொடுத்தோன்னா இது ஒரு இதுக்காக ஸ்டடிக்காக வச்சதுக்காக கொடுத்துருக்கு. பட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எம்என்எம் ஃபினான்ஸ், ஜேகே டயர், கனரா பேங்க் நாம் எடுக்கிற ஸ்டாக்லாம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் எதனா ஒன்று இருக்கும், அதனால தான் அது எடுக்கிறதா இருக்கும். வேல்யூ பையில் பிசாஃப்ட், சொனாட்டா சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்குது. இன்ஃபோபீன்ஸு மற்ற ஸ்டாக்ஸ்லாம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. டெக்னிக்கல் அனலைஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து சொல்லித்தர ஒரு சேனல் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் யூஸ் ஆவாங்க. எல்லோரும் மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அது உங்களுக்கும் பெனிஃபிட்டு, எல்லாருக்குமே பெனிஃபிட். எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் தவிர நமக்கு வந்து லாஸ் ஆகாது. எல்லாரும் மார்க்கெட் வரதுனால நல்ல மொமெண்டம் கிடைக்கும். நல்ல மொமெண்டம் கிடைச்சா நம்மளுக்கு நல்ல ட்ரேடு கிடைக்கும். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுனால, தெரியப்படுத்துறதுனால நமக்கு எந்த லாஸும் வராது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு விதத்தில் எனக்கும் ப்ராஃபிட்டு தான். என்னென்னா எல்லாரும் வரும்போது இந்த மார்க்கெட் அந்த மொமெண்டம் வந்து நல்லாயிருக்கும். நல்லாவே நம்மள டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் எஃப்ஐஸ் இல்லாமல். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை